ஏம்மா என்னப்பா என்னம்மா பண்ணுற? ம் இப்போதான் துணியை மடிச்சுன்னு வந்து அடுக்கினேன். இதை காட்டு, உன் வார்ட்ரோப் எப்படி வச்சுருக்கேன்னு பார்ப்போம். ஐயோ நான் ரொம்பலாம் சுத்தமாக இல்லை, திட்டமாக இருக்குது. ஏய் பரவாயில்லம்மா, நீட்டாக தான்மா வச்சுருக்கேன். புடவைங்கெல்லாம் சூப்பராக வச்சுருக்கியே. என்னது இதெல்லாம் என்ன? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் புடவைங்க தான். சூப்பரு. சுடிதார்லாம் இந்த பக்கம். இன்னும் தைக்காத துணிங்க எவ்வளோ இருக்குது புதுசு. ஓகே ஓகே, இருக்குது. சூப்பராக வச்சுருக்கேன். பாருங்க, வளையல் செம்ம செம்ம. சரிவா சமைக்கலாம் போயிட்டு. வரேன். என்ன காய் இருக்கு பட்டு? நைட்டுக்கு டிஃபன் தானே. ம் இது கேரட்டு, ம் கொஞ்சம் பீன்ஸ் போட்டு, ம் ஒரு உருளைக்கிழங்கு போட்டு ம் என்ன பண்ணலாம்? சேமியா பண்ணிடலாமா? சேமியா உங்கள் அம்மா எனக்கு மாமியா. கொஞ்சம் இருக்கட்டும். ம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வரேன். ஓகே. பாஸ்தா பண்ணலாம். ம் ஓகேவா? ஓகே. நம்ம வந்து இன்னைக்கு குதிரைவாலி பாஸ்தா பண்ணலாம். ஓகே. ஆரோக்கியமான குதிரைவாலி பாஸ்தாவும் ம் ராகி பாஸ்தாவும் மிக்ஸப்பா? மிக்ஸப்பாக பண்ண போகிறோம். ஓகே. அதுதான் இந்த நைட் டின்னர் ஸ்பெஷல். ஓகே. என்னப்பா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ம் ஓகே. நானும் இங்கே பாருங்கள், பாஸ்தாக்கு தண்ணி வச்சுட்டு ஆயில் விட்டுட்டேன், உப்பு போட்டுட்டேன். என்னென்னா வர்ஷாக்காக அவசரத்துக்கு செய்கிறதுக்காக 2 பேக்கெட் ஒன்று தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ மிக்சடாக செய்ய போகிறோம். இது வந்து குதிரைவாலி, இன்னொன்று பார்த்திங்கன்னா ராகி. இது எல்லாமே நம்ம சந்தையில் கிடைக்கும், நம்ம நம்மளவை இருக்கை சந்தையில். கொரியரும் போடுறோம். தேவைப்படுறவங்க பூஜாஸ் கிச்சனில் பாருங்கள், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதிலேருந்து நீங்கள் வாங்கி பண்ணலாம். மில்லட்ஸ் பாஸ்தா. அப்பா பாருங்கள் வெறித்தனமாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ப்ளஸ் அரிசி மாவு, மில்லட்ஸ் இதெல்லாம் வச்சு தான் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கும். மைதா போட்டால் உடையாது, ஆனால் இது மைதா கிடையாது. அவ்வளோதான், அப்பா கட் பண்ணியாச்சு. மசாலாவும் இருக்குது, தாளிக்கிறாரு. ஏமா முடிச்சிட்ட போல இது. அவ்வளோதான், போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும். ஓ வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் ஸ்பெஷல் இதுதான். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பாஸ்தா பண்ணியிருக்கேன். சூப்பர். குதிரைவாலி பாஸ்தா, கேழ்வரகு பாஸ்தா, இது ரெண்டும் போட்டு தான் நம்ம பண்ணோம். பூஜா குட்டிக்கு தான் கொடுக்க போகிறேன் இப்போ சாப்பிட்றதுக்கு. கொடுத்துட்டு வரேன். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன்.